ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சனம ஆகில் பார்த்துட்டான். அடுத்த செகண்டே அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போது. தன்னோட பொண்டாட்டி தனக்கு கடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அவளுமே அந்த பக்கம் திரும்பி பார்க்குறா. ஆகில் நிற்கிறான். அவனை பார்த்துட்டு சிரிச்சிட்டே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. இவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அவனை தாண்டி அந்த பக்கமாக கடந்து போயிட்டே இருக்கா. எங்கே போகிறான்னு பார்த்தா ஷாதி கிட்ட தான் போய் பேசிகிட்டு இருக்கா. அவனும் சனம் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா அவன் மூச்சுக்கு 300 தடவை ஜன்னத்துன்னு சொன்னது என்னோட பொண்டாட்டியை பற்றி தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இது எப்படி பாசிபிளா இருக்கும்? என்னோட சனம் எப்படி அவரோட லைஃப்ல ஜன்னத்தா போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டே அப்படியே முடிச்சிட்டு இருக்கும் போது அவளுமே கேட்குறா, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் உங்க கூட ஷாஹில் வரலையா அப்படின்னு கேட்டா, அவர் முன்னாடியே வந்துட்டாரு, அதுவும் அங்கே நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அவனும் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பேச பார்க்குறான். அப்போ அவளோட கையை நோட் பண்ணி பார்க்கும் போது கையில் எந்த ஒரு ரிங்குமே அவள் போட்டு இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு கேட்குறான், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, ஆனால் உங்கள் கையில் ரிங் இல்லையே அப்படின்னு கேட்டால் ஷாத் சொல்கிறான், இல்லை நான் ரிங்கெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணல அப்படின்னு. ஹீரோயினி சொல்கிறா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டேன், அதனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஷாத் சொல்லி தான் அவரே என்னோட புருஷங்கிறதே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஆகிலுக்கு ஒரு விஷயம் புரியுது, அப்படின்னா சனம் எல்லாத்தையுமே மறந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் கேட்குறா, உங்களோட உடம்பு இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்லையா? அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், யார் சனம்? அந்த பொண்ணு உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பொண்ணா? ஏன்னா நீங்கள் தூக்கத்தில் திரும்ப திரும்ப சனம்னு சொல்லிட்டே புலம்பிட்டு இருந்தீங்க. நைட்டு ஃபுல்லாக உங்களோட வாயிலேருந்து சனம்ங்கிற பேர் மட்டும் தான் வந்துச்சு. யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதுக்கு அவன் பதில் சொல்கிறதுக்குள்ள வாங்க நடந்துக்கிட்டே போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாத் அவளை கூட்டிகிட்டு அங்கே இருந்து போயிடுறான். இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எப்படி சொல்லுவேன் சனம், என்னோட சனமே நீதான் அப்படிங்கிறத நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவன் முழிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் இந்த சூனியக்காரியோ எதுவுமே சாப்பிடலை போல. ஸோ அதனால் பீஸாவை ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கா. இப்போ இவன் நினச்சிக்கிட்டது என்னென்னா, இவ இப்போ மாபேகம் இல்லையா, ஸோ அதனால் பீஸா ஆர்டர் போட்டால் ஃப்ரீயாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே காலிங் பெல்லும் அடிக்குது. இவ போயிட்டு பீஸாவை கொடுங்க அப்படின்னு சொன்னால், நான் கொடுக்க முடியாது, ஃபஸ்ட்டு பணத்தை கொடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நான் இந்த போபாலோட மாபேகம்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டால், இங்கே பாருங்கள் அவங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு இந்த ஊர் ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அதனால் காசு கொடுத்தா பீஸாவை தரேன், இல்லைனா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பசியாக வேற இருக்குது, பீஸா ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதை வாங்கிக்கிட்டு காதில் இருக்கிற இயரிங்ஸை கழட்டி கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் அவனை இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவளும் வந்துட்டு அவசரமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு விக்கல் வருது, தண்ணி வந்து தாக எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ யாரோ ஒரு ஆள் வந்து தண்ணி கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மா தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அம்மா நீங்களா வந்துட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை போய் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி சொன்னால் இந்த அம்மா இந்த வீட்டு பக்கம் வந்துச்சு அப்படின்னா திரும்ப கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கும். அம்மாவை பார்த்தது ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு சொல்கிறா, பார்த்தீங்களாம்மா என்னோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு. எல்லாத்துக்கும் காரணம் ஆகில் தான். ஆகில் இங்கேருந்து போகும்போது எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாரு, இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, ஓ அப்போ நம்ம கொடுத்த அட்வைஸை கேட்டுக்கிட்டு தான் பயபுள்ள இங்கேருந்து அவனோட காதலை தேடி கிளம்பிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு காரணம் நான் தான், முழுக்க நான் தான் காரணம், ஆயில் கிட்ட நான் தான் சொன்னேன் உன்னை விட்டு விலகி இருக்க சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கு செமையாக்கம் வந்துடுது. அம்மா நீங்களா எனக்கு எதிராக இவ்வளோ பெரிய வேலையை பார்த்தீங்க, ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவங்களும் சொல்கிறாங்க, நான் உனக்கு சில பல பிளாக் மேஜிக்கு கற்றுக் கொடுத்தேன், அதை நீ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினா இப்படி தான் உனக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து போக போனால் டக்குன்னு அவங்களோட காலில் விழுந்து கதறி அழுதுட்டுருக்கா. என்கிட்ட அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்லைம்மா, பணம் ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கவும் அவங்களும் என்கிட்ட இதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கவரை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவளும் அவசரமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அதில் பணத்துக்கு பதிலாக செருப்பு தான் இருக்குது, அதுவும் பழைய செருப்பு. இவளுக்கா செம அழுகா வருது. அப்போ அதில் ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க போல், அதில் போட்டிருக்காங்க, என்னோட பயணமும் இப்படி தான் தொடங்குச்சு, வெறுமையாக தான் நானும் கிளம்புனேன், திரும்ப என்னோட பணம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இவளுக்கா செம அழுக வருது, எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்போ நின்றுட்டுருக்கா. இந்த பக்கம் ஷாத், ஆகில் அப்புறம் ஜன்னத் 3 பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது, ஜன்னத் நீ அவர் கூட பேசிட்டு இரு, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். பார்த்தா அவன் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம ஜன்னத்துக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கிஃப்ட் தான் வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் ஜன்னத்தை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் காதல் சின்னமாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை இல்லையா, ஸோ அதனால தான் இவன் அந்த ஜன்னத்துக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம
நம்ம சனமும் வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ இவனோ டக்குன்னு சனம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினி திரும்பி பார்க்குறா. எதுக்குன்னா இவ உண்மையிலே நம்ம சனமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ அவளும் திரும்பி பார்த்து அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் சொல்கிறா, நீங்கள் இப்போ வரைக்கும் சனம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பொண்ணை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போலையே, அந்த பொண்ணை பற்றி சொல்லுங்கள், உங்களோட காதல் கதையை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்களோட காதல் கதை வந்துட்டு ஒரு ஃபைட்டில் தான் ஆரம்பிச்சிச்சு. நான் ஃபஸ்ட் டைம் அவளை பார்க்கும்போது அவகிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட்டாக அவளே என் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. அதுக்கப்புறம் 2 பேருக்கு நடுவில் மாற்றி மாற்றி சண்டை வந்துட்டே தான் இருக்கும். ஆனாலும் எங்கள் 2 பேருக்கு நடுவில் காதல் இருந்துச்சு அப்படிங்கிறது அப்போ எங்களுக்கு ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான். அதுக்கப்புறம் நான் அவளை ரொம்பவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவளும் என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனாலும் சண்டை வரும், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். திரும்பவும் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இவளுக்கு இந்த கதையெல்லாம் கேட்கும் போது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களோட சனமோட குணமும் என்னோட குணமும் ஒரே மாதிரியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவனுமே டக்குன்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான், நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறது, சனமோட குணம் மட்டும் இல்லை என்னோட சனமே நீதாங்கிறத நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவகிட்டையுமே சொல்கிறான், என்னோட சனம் குணம் மட்டும் உங்களை மாதிரி இல்லை, அவள் பார்க்குறதுக்கும் உன்ன மாதிரி தான் இருப்பா அப்படிங்கிறத சொல்ல வரான். டக்குன்னு அங்கே ஷாது வந்துடுறான். ஸோ அதனால அந்த விஷயத்தை அவள் காதில் வாங்கலை. சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆகிலோட வீட்டில் மொத்த பொருளையுமே வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஏலத்துக்கு விடுறதுக்காக. இவளுக்காக ஒன்றுமே புரியல, எதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஆகில் சார் இதெல்லாம் ஏலத்துக்கு விட சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு அந்த லத்தீஃபும் அந்த ஆண்டியுமே வந்து கூவி கூவி ஏலத்துக்கு வித்துட்டு இருக்காங்க. இதில் தான் எங்களோட ஆகில் ராஜா உட்காருவார், அப்புறம் இதில் தான் சாப்பிடுவார், அப்புறம் இதில் தான் டிவி பார்ப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு கடுப்பாகுது. அப்புறம் பார்த்தா மாடியிலேருந்து இவளோட ஜுவல்ஸு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே இவ போய் கேட்குறா, இதெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னோட ஜுவல்லரிஸ் அப்புறம் என்னோட ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா, இங்கே பாருங்க இது எல்லாமே ஆகில் சாரோட காசில் வாங்கினா தானே, அதனால இதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அப்புறம் நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல, போட்டிருக்க ஜுவல்லரிஸையும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையுமே கழட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. மொத்தத்தையும் அவுத்து கொடுத்துட்டு இப்போ பழைய நிலைமைக்கே வந்துட்டா. அதாவது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவளோட நிலைமை எப்படி இருந்துச்சோ இப்போ அப்படி தான் இருக்குது இவளோட நிலைமை. அந்த நீலாம்பரி சொன்னதே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவள் சொன்னா இல்லையா, உன்னோட வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஆனால் இப்போ இவளோட வாழ்க்கை மாறினதுக்கு முழுக்க முழுக்க இவ தான் காரணம். அந்த கோவத்தில் அங்கே இருக்கிற கண்ணாடியெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கா. வெளியே வந்து அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒரு அம்மா வாங்கியிருக்கும் போல். அந்த அம்மா இவளை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவ்வளோ கோவத்தில் போயிட்டு காஃபி போடுற மாதிரி போயிட்டு சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க முகத்திலே ஊற்றிட்டு இருக்கா. அந்த அம்மாவுக்கு செமையாக கோந்துருது. உனக்கு எவ்வளோ திமிருன்னா நீ இந்த மாதிரி பண்ணுவேன், உன்னோட இந்த கேவலமான ஆட்டிடியூட்னால தான் நீ இந்த நிலைமைக்கு ஆளான அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டே வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க. சாத்துறது யாரு, அந்த ஆண்டியும் அந்த லத்தீஃபும் தான். கடைசி வரைக்கும் அந்த ஆண்டி துணையாக இருப்பேன்னு சொன்னிச்சு இல்லையா. ஸோ இப்போ அவரோட நிலைமை மோசமாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆண்டி டக்குன்னு பல்ட்டி அடிச்சிருச்சு. இந்த பக்கம் இவங்க 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஷாதுக்கு வந்துட்டு கால் வந்துடுது. ஸோ அதனால அவன் இங்கேருந்து போயிடுறான். இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு சனம்க்கு எப்படியாவது புரிய வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் அவளும் கேளுங்கன்னு சொல்கிறா. சரி உங்க 2 பேருக்கும் கல்யாணமானது தான் ஞாபகம் இல்லை, ஆனால் உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட அப்பா அம்மா, அப்புறம் உங்களோட சொந்த ஊர் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, சொல்லுங்கள் உங்களோட ஊர் என்ன, உங்களோட அப்பா அம்மா பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கேள்வி கேட்க கேட்க அவள் யோசிக்கமே அவளுக்கு பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படியே மயங்கி விழுந்துட்டா. சனம் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவன் எழுப்பிட்டு இருக்கான். அங்கேருந்து ஷாதுமே ஓடி வந்துட்டான். ஜனத் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட கேள்வி தான் கேட்டேன், உடனே அவங்க மயங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா. உங்களை யாருங்க கேள்விலாம் கேட்க சொன்னா, அவள் இந்த மாதிரி நேரத்தில் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது, அவளோட ஹெல்த்தே ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆகில பிடிச்சி கத்தி விட்டுறான். நம்ம சனமே வந்துட்டு கண்ணு முடிச்சு பார்க்குறா. அப்போ இவனுக்கு ஒரு யோசனை வருது ஆகிலுக்கு. இவளுக்கு நம்ம வார்த்தையால் சொன்னால் எதுவுமே ஞாபகத்துக்கு வரமாட்டுது, அதனால நம்ம இவளை போபாலுக்கே பேசாமல் அழைச்சிட்டு போயிட்டா என்ன, அவள் இந்த போபாலுக்கு போனால் அங்கே இருக்கிற இடத்த பார்த்தா கண்டிப்பாக இவளுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இங்கே பாருங்கள் ஷாதி இவங்களோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைல்ல, போபாலில் நிறைய பெஸ்ட் டாக்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணால் இவங்க சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தேவையில்ல, நான் எங்கேயும் போகலைன்னா இவளை கூட்டிகிட்டு பாகிஸ்தானுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பாகிஸ்தானுக்கு போயிட்டா நான் என்னோட சனமை நிரந்தரமாக இழந்துருவேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருந்தா அப்போ இவனுக்கு காலுமே வந்துடுது. உடனே சனமா அவனை பார்த்துக்க சொல்லி தான் விட்டுட்டு போகிறான். ஆனால் தயவுசெய்து எந்த ஒரு கேள்வியும் என் பொண்டாட்டிகிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். பார்த்தா இவனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம நீலாம்பரியோட பொண்ணு அவள் வந்துட்டு போபால் பக்கம் தான் சுற்றிட்டு இருக்கிறதாக இப்போ இவனுக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால் இதுதான் நல்ல சான்ஸு,
இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு போபாலுக்கு போயிடலாம், அவளை நான் எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஆஹில் கிட்ட போயிட்டு இப்போ போய் சம்மதம் சொல்லிடுறான். நீங்கள் சொன்ன மாதிரியே கிளம்பி நம்ம எல்லாரும் போபாலுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆஹிலுக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் 3 பேருமே கிளம்பி போபாலுக்குமே வந்துட்டாங்க. அப்போ பார்த்தா அங்கே பாங் சொல்கிற சத்தம் கேட்குது. ஸோ உடனே இவ கேட்குறா, இங்கே பக்கத்தில் ஏதாவது தர்கா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பக்கத்தில் தர்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிக்கிறான். அந்த தர்காவில் தான் நான் சனமை கடைசியாக பார்த்தது. ஸோ அதனால் அங்கே கூட்டிகிட்டு போனால் அவளுக்கு ஏதாவது ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்களே தர்காக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா நம்ம ஷாதா இல்லை வேணாம், என்னோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம சனமோ இல்லை ஷாத் நான் நல்லா தான் இருக்கேன், வாங்க 3 பேர் கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பி அந்த தர்காக்குமே வந்துட்டாங்க. அங்கே போய் 3 பேருமே தனித்தனியாக துவா செஞ்சிட்ருக்காங்க. நம்ம சனமோ வந்துட்டு எப்போதும் கேட்குற மாதிரி என் மனசுக்குள்ளே 1008 கேள்வி இருக்குது, ஆனால் அது எதுக்குமே தெளிவான விளக்கம் கிடைக்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் துவா செஞ்சிட்ருக்கா. நம்ம ஆகிலோ சனம்க்கு எல்லாமே ஞாபகம் வரணும், ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் துவா செஞ்சுட்ருக்கான். இந்த பக்கம் ஷாதோ நான் ஜன்னத்தை ரொம்ப காதலிக்கிறேன், அவளை நான் எக்காரணத்தை கொண்டு இழக்க விரும்பலை, ப்ளீஸ் அவளை என்கிட்ட பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் துவா செஞ்சுட்ருக்கான். ஸோ மொத்தமாக 3 பேர் துவாலாம் செஞ்சுட்டு கிளம்பி வெளியே வந்துட்டுருக்காங்க. பார்த்தா அதே இடத்துல தான் அவள் வந்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கா சூனியக்காரி. ஒருவேளை சாப்பாட்டுக்கு இப்போ தர்கா வாசல்லேருந்து நின்றுட்டுருக்கா, யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வரிசையாக சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா சாப்பாடு தீந்து போச்சு போல். ஸோ அவங்ககிட்டே போயிட்டு ஏன் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள போய் தொட்டு பேசுவோம், எதுக்கடி என்னெல்லாம் தொடுற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இவளோட நிலைமையை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது, இருந்தாலும் இவள் பணத்துக்கான தண்டனையை தான் இப்போ அவள் அனுபவிக்கிறான்னு தோணுது. அப்படியே கட் பண்ணால் இப்போ நம்ம ஆகிலும் சனமும் பிரிய போகிறாங்க. அதாவது நம்ம சனம் வந்துட்டு ஹோட்டலில் தங்க போகிறாலாம் ஷாத் கூட. ஸோ அதனால் நான் அவங்கள மறுபடியும் எப்போ மீட் பண்ணுறது, உங்களோட நம்பர் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளே கேட்குறா. ஸோ அதனால் அவனுமே வந்துட்டு நம்பர் எழுதுறதுக்கு தேடிட்டு இருக்கான். பென் இருக்குது பட் பேப்பர் இல்லை. பரவாயில்ல நீங்கள் என் கையிலே எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளோட கையை பிடிச்சி இவனுமே நம்பர் எழுதி கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் ஷாதுமே வந்துட்டான். இன்னொரு நாள் உங்களை நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஹோட்டலில் தங்குறதுக்காக போயிடுறாங்க. இவன் வந்து இப்போ வீட்டுக்கு தான் போய் ஆகணும். இவனும் கிளம்பிட்டான். இந்த பக்கம் சூனியக்காரியோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தவங்க கிட்டே காசு கேட்டுட்டு இருக்கா, ஆனால் யாருமே கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ பார்த்தா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவரோட பாக்கெட்டில் பர்ஸ் இருக்குது. அதை பார்த்து அடுத்த செகண்டே காசுக்கு வர வழி இல்லாமல் அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறா. உடனே எல்லாரும் திருடி அவளை பிடிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே துரத்தி வந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு நம்ம ஆயிலும் ஒரு சான்ஸ் கொடுத்தா, டைவர்ஸ் கொடுத்துரு, நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அப்போல்லாம் இவன் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். ஒழுங்காக அவன் சொல்லும் போதே பணத்தை வாங்கிட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருந்தானா இவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அதுக்கப்புறம் அந்த பர்ஸ் எடுத்துட்டு அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கா. பின்னாடி எல்லாருமே துரத்தி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு கார்ல போய் மோதி விழுந்துடுறா. ஆக்சிடென்ட் ஆயிடுது. பார்த்தா அது நம்ம ஆகிலோட கார் போல. அவனும் இவளை பார்த்துட்டான். இவன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக ஆகில்கிட்டே வந்து நிற்கிறாளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.